நான் என்ன ட்ரிங்க்ஸில் வந்தாலும் எனக்கு சாப்பாடை ஊட்டி விடுவாள். என்னை ஊட்டி விட்டு அதை சாப்பிட வைப்பா. திருப்பி டெய்லி இது நடக்கும். 10 years மாம்சத்தில் நான் என் அன்பில் மாற்றிடுவேன், நான் இப்படிலாம் பண்ணால் மாற்றிடுவேன், கோபத்தில் இருந்தால் நான் அவரை அப்படி சொல்லுவாங்கல்ல, அன்பால பார்த்த பாரு, விட்டுட்டு போனால் மாற்றிடுவேன். அதெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்க அதான் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு சொல்ல வரீங்களா? அதான் சொல்றேன், ஃபெயிலியர் ஆயிருக்கேன். தைரியமான பொண்ணு தான், எல்லா விதத்துலயுமே ஒரு ப்ளஸ் தான். ஆமா ஆமா, எதிர்த்து பேசுறதுக்கு உண்டான தைரியமும் எனக்கு இருந்துச்சு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் எதிர்த்து பேசியிருப்பேன். இல்ல இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, அது எந்த மனுஷனும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலப்பா. ஒரு இடத்துல போய் மைக்கை தொட்டுட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. திருப்பியும் ஒருத்தன் குடிக்கிறான்னா இதுதான் 99% காரணம். இடையில ப்ராப்ளம் வந்துச்சு. இடையில நானும் பின்மாற்றத்துக்கு போனேன். ஐ மீன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா ஃபேமிலியில் எனக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் டக்குன்னு பைபிள்லாம் தூக்கி எனக்கு ஊழியமும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி போட்டு போயிட்டேன். நான் இவ்வளோ பெரிய ஜோக் என்னடா, நானும் என் பாப்பாவும் இவ்வளோ உட்காந்து வச்சிருவாங்க. சரி சரி சரி. ஏன்னா ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்களா, அந்த வசனமெல்லாம் மனப்பாடு பண்ணுவேன். மனப்பாடம் பண்ணிட்டு நாம் மைக் இருக்காது எங்கள் வீட்டில், பேப்பரை சுருளாட்டு வச்சுட்டு பேசுங்கன்னு இவங்க 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, பாப்பாவும் இவ்வளோ தம்பியும். சரி. அப்போ நான் பேசணும் அந்த மெசேஜை. ஒரு வாரம் ப்ராக்டிஸ். பேசும்போது பாப்பா சொல்லுவா, அப்பா சாட்சின்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லுவா, இவங்க கையில் கொடுக்கும்போது அதில் என்னன்னு தெரியாது, ஒரு கருப்பு கலர் அட்டை போட்டு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை எங்கிட்ட கொடுக்குறாங்க. அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் தெரியும். ஊழியக்காரன் டெடிகேட் பண்ணி புக்கை கொடுத்தாச்சு. சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்கள்ல இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது, அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள், கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இறந்த பின் ஆத்மாவின் நிலை என்கிற இந்த புஸ்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போகுதுங்கிறத பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து டாக்டர் ஜெய்சிங் ராஜ் அவர்கள் வந்து இதை எழுதியிருக்காங்க. மரணத்தை குறித்து நூற்றுக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் தர விதமாக இந்த புஸ்தகம் அமைந்திருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த புஸ்தகத்தின் விலை வெறும் ₹120 மட்டுமே, ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த புஸ்தகம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய கப்பிள்ஸ் இன்டர்வியூக்கு, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுக்கறது. ஸோ நம்ம நேயர்கள் பார்த்துருப்பாங்க சாட்சியெல்லாம். ஸோ உங்களுடைய சிஸ்டர் சொன்னதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா எடுக்கிறதுங்கிறது இன்னும் எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய விஷயத்த நேயர்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தாயின்னு சொல்கிறீங்க இல்லையா? எனக்கு உண்மையாலுமே ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து, வேதத்தை பற்றி கற்றி கொடுத்து, ஆண்டவர்னா யார், ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், அதெல்லாமே சொல்லி கொடுத்தது என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு அப்புறம் என்னோடய மனைவி தான். எல்லாமே எப்படி சொல்லணும், ஜெபிக்கிறது நைட் நேரத்தில். நான் திருமணம் முடித்து எவ்வளோ பிரச்சனை, டெய்லி நான் ஃபுல் ட்ரிங்க்ஸில் தான் நான் வருவேன். நிதானம் இல்லாதமாக தான் வருவேன், நார்மலாலாம் வரமாட்டேன். நிதானமே இருக்காது. நான் என்ன கண்டிஷனில் வரேன், ஒரு நாள்லாம் ஷூவே கழட்டி இருக்க மாட்டேன். ஒரு நாள் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு கிளப்பில் எங்கேயாவது ரூமில் அங்கேயே படுத்துக்குவேன். ஒவ்வொரு நாள் கொண்டு வந்து காரில் பசங்க இறக்கி விட்டு போவானுங்க. வந்ததே எனக்கு தெரியாது, காலையில் தான் நான் வீட்டுக்கு வந்தேன்னே எனக்கு தெரியும். அந்த லெவலில் இருப்போம். என்னோடய ஷூவை கழட்டி விட்டு, நான் என்ன ட்ரிங்க்ஸில் வந்தாலும் எனக்கு சாப்பாடை ஊட்டி விடுவாள். என்னை ஊட்டி விட்டு அதை சாப்பிட வைப்பா. திருப்பி டெய்லி இது நடக்கும். 10 years டெய்லி நடக்கும். ஆனால் ஒரு நாள் கூட இதை திருப்பி என்கிட்ட சண்டை போட்டதில்லை, என்னை திருப்பி பேசுனதில்லை. நான் என்ன அடித்தாலும் உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பா. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் எனக்கு ஒரு சவுண்டு கேட்கும். காலைல 3 மணிக்கு, நைட் 2 மணிக்கு, திருப்பி காலைல 6 மணிக்கு. அந்த ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படின்ட்டு நான் எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். என்ன இது போட்டு நீ ஜெபம் பண்ணுறியா, என்ன பண்ணுற, என் காது கேட்கக்கூடாது.
என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன டிஸ்டர்ப் ஆச்சுன்னா திருப்பி அடிப்பேன். நீ போயிரு. 11 இயர்ஸ் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 11 வருஷம் எனக்கு ஒரு நீங்கள் திருந்து வெளியே வர்றதுக்கு ரசிக்கப்படுறதுக்கு ஆச்சு. அந்த 11 வருஷம் உங்களுக்கு எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சா? இல்லையா, 11 வருஷத்துல நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? இப்போ யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு அதெல்லாம்? இல்லையா, எனக்கு தேவை சாயங்காலம் எனக்கு காலைல சரக்கு அடிக்கணும். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. காலைல நான் கிளாஸ் எடுத்தேன்னா டீ குடிச்சேன்னா இப்படி தான் ஆடும். இந்த கை வச்சு இப்படி தான் குடிப்பேன். அப்படி கை ஆடும். அதை அடித்தாதான் அடுத்து என்னோட சிவரி நிற்கும். அந்த கண்டிஷனுக்குள்ளே போயிட்டேன். அப்புறம் பிபியெல்லாம் ஹை பிபி டேப்லெட்டு. எந்திரிக்க 11 மணிக்கு எந்திரிப்போம். நைட்டு 2 மணிக்கு தான் விட்டு. நீங்கள் சொன்னீங்க அந்த சில நேரங்களில் எனக்கு அந்த பஸ்ஸில் போனால் கூட அது உருண்டு தோணுச்சுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு வெரைட்டி இருந்துச்சு லைஃப். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால அப்போ என்ன ஆனா நான் அழுதுகிட்டே ட்ராவல் பண்ணுவேன். அப்பெல்லாம் தோணும் இந்த வாழ்க்கை ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாழணும். ஆனால் நானா சாக மாட்டேன், எனக்கு வந்துடணும் சாவு. அந்த மாதிரி நான் நிறைய நாட்கள் நான் அதை யோசித்திருக்கேன். அந்த டைமில் காரணமே இல்லாமல் அழுக வரும். யாராவது ஜென்ரலாக ஏதாவது கேட்டாலே எனக்கு அவ்வளோ பாரம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தனியாக நடந்து போகிறப்ப அழுவேன், உட்காந்து யோசிச்சேன்னா அழுவேன். அந்த பாரம் ஒரு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த 11 இயர்ஸா எனக்குள்ள ஒரு துக்கம் இருந்தது. அப்புறம் நல்லா வாழணும்னு நினைப்போம் நம்ம. பட் அந்த ஆல்கஹால் உள்ளே வந்ததுமே குறைகளை தான் பேசுவோம் வீட்டுக்கு போனதும். அது ஒரு ஸ்பிளிட்டியா. ஓகே. ஸோ இப்படி இருந்த உங்களுடைய லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்சஸ்ல 2013 பிரதர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி இப்போ டோட்டலாக ஊழியக்காரராக ஆனதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ பார்க்குற நேயர்கள் நிறைய பேர் வந்து சில கணவர்மார்கள்லாம் குடிப்பழக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்தவங்களா இருந்தால் ஆண்டவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும். ஓகே ஓகே. நம்மளோட கண்ணீரா இருந்தாலுமே நீங்க உங்க மாம்சத்துல மாத்தணும்னு நினைக்காதீங்க. அதுதான் பேசிக். மாம்சத்துல நான் என் அன்புல மாத்திருவேன், நான் இப்படிலாம் பண்ணா மாத்திருவேன், கோபத்துல இருந்தா நான் அவரை மாத்திருவேன். அப்படி சொல்லுவாங்கல்ல, அன்பால பார்த்த பாரு, விட்டுட்டு போனா மாத்திருவேன். அதெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்க அதான் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு சொல்றீங்க. அதான் சொல்றேன், ஃபெயிலியர் ஆயிருக்கு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கர்த்தர் தான். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு என் வாழ்க்கையிலலாம் நாங்கள் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஒரு கர்த்தர் தான் இந்த காரியத்தை செஞ்சார். இன்னைக்கு இந்த வால்பாறையில் நீங்கள் யாரை போய் கேட்டிங்கனாலும் என்ன ஒருத்தன் சொன்னான் ரோட்டில் வச்சு, ஐயா உன்னை எல்லாரையுமே பரலோகத்துக்கு முத்திரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த வால்பாறையில் ஒரே ஒருத்தன் நரகத்துக்கு முத்திரிக்கப்பட்டது யாருன்னா அது நீ மட்டும்தான் ஐயா அப்படின்ட்டு போனார் ஒருத்தர். அப்போது அந்த மாதிரி ஒரு நேம் யாரை கேட்டிங்கனாலும் என்ன அந்த இன்னும் பாசிட்டிவான நேம் எடுக்கிறதுக்கு இன்னும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போவும் நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குது, கர்த்தரோட ஊழியத்தை செய்கிறோம். அந்த நேமை மாற்றுறதுக்கு 12-13 வருஷம் இன்னும் சிரமமாக தான். எனக்கு செஞ்ச அற்புதத்தை நான் இந்த உலகத்துக்கு சொல்லணுமே. கண்டிப்பாக நம்ம அதுக்கு தான் நான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் 11 அந்த வருஷம் இருந்ததுக்கும் பின்னாடி புது மனுஷனாக பார்க்குறீங்களா? ஏன்னா பைபிள் அதெல்லாம் சொல்லுது, புது மனிதராக பழையவைகள் ஒழிந்துன்னு புதிய வந்தது மாதிரி. அந்த மாதிரி பார்க்குறீங்களா அந்த டிஃப்ரெண்ட் அந்த நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் ஆமாம் ஆமாம் பிரதர். அதாவது ஒரு பிசாசு நடத்தினா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆவியானவர் ஒரு பாட்டு கூட இருக்கும், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, அதெல்லாம் நான் அனுபவிக்கிறோம். இப்போ வரைக்குமே ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வீட்டுக்குள்ள வந்தாலும் இப்பவும் நான் அதை அப்ப என்ன ஃபாலோ பண்ணனோ அதை தான் இப்பவும் நான் ஃபாலோ பண்றேன். இப்பவும் இவர் வெளில போனதுக்கு அப்புறம் ஏதாவது சப்போஸ் ஒரு கோபத்துல ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னா கூட இன்னைக்கு வரைக்கும் நான் அதுதான் போனோடனே ஏசப்பா நானும் மன்னிச்சுட்டேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு ரியலைஸ் பண்றதுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்துருங்கன்னா, ஜஸ்ட் ஐயோ நான் பண்ணது நான் பேசிட்டு வந்துட்டேனே அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் யோசித்தாருன்னா போதும். இப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க ஆண்டவரே, ஜஸ்ட் ஒரு உணர்வை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். சொல்லி அடுத்த ½ அன் ஹவர்ல எனக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை மீன்ஸ் அந்த காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே இன்னும் ஆண்டருக்குள்ள நெருங்கிறது, லைஃப் சேஞ்ச் ஆனது, ஒரு சந்தோஷமான நான் இழந்ததெல்லாம்
எனக்கு ஆண்டவர் ரெட்டிப்பா கொடுத்துருக்காரு பிரதர். நான் சந்தோஷத்தை இழந்தேன், எனக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான சந்தோஷத்தை எனக்கு இல்லை கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு அது நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்கு. எப்படின்னா எப்படி அசிங்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வாழ்ந்தோம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ என்னோட பழைய வாழ்க்கையை நினைக்கும் போது நான் சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். நான் தனியாக ஜெபிக்கும் போது, என்னை லேட்டாக போய் தெரிஞ்சிட்டிங்களே ஆண்டவரை, இன்னும் என்னை கொஞ்சம் முன்னாடியே என்னை நீங்கள் பிடிச்சிருக்கணுமே, இன்னும் நிறையா இடத்துக்கு நான் ஓடி இருப்பேன்ல, இன்னும் எத்தனையோ இடத்துல நான் உங்களை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. உங்கள் அன்பை சொல்லணும், நீங்கள் எனக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்லணும், உங்களுடைய பிரசன்னத்தை நான் காமிக்கணும் இப்போது. ஏன்னா அந்த பழைய வாழ்க்கையை நினைக்கும் போது அவ்வளோ இப்படியெல்லாம் மனுஷன் வாழுவானா அந்த ஓகே. ஸோ இப்படிலாம் பிரதர் பேசுகிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி நடிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த டைம் இப்படிலாம் ஒரு காலம் வரும். கண்டிப்பாவே நினைக்கல. உண்மையாவே நான் ரட்சிக்கப்படுவாரோன்னு நினைக்கல. அதெல்லாம் 1% கூட நினைக்கல. அந்த டைம்ல கர்த்தர் என்ன அந்த டைம்ல, அந்த டெலிவரன்ஸ் டைம்ல ஆண்டவர் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு. அப்பவும் நான் இப்படிப்பட்ட ஊழியங்களை பற்றியெல்லாம் நான் யோசித்தது எனக்கே தெரியும்ப்பா. நான் ரட்சிக்கப்பட்டதும் நான் என்ன நினச்சேன், இவெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க நீ ஊழியக்காரன் ரைட்டு. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு இங்கே நம்ம ஊரில் வீடுகளில் போய் சந்தித்து யாரையாவது ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் என்னைக்காவது ஒரு 4 பேர் கூப்பிட்டு ப்ரேயர் வச்சுட்டு நம்ம லைஃபு இதுதான் ஊழியம் போல் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்னை இவ்வளோ பெரிய உச்சிக்கு கர்த்தர் கொண்டு போய், நான் ரொம்ப பெரிய ஊழியம் செய்கிறேன்னு சொல்லவில்லை, பட் ஏன் தகுதிக்கு, என்னுடைய கெப்பாசிட்டிக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய ஞானத்துக்கு, என்னோட அறிவுக்கு கர்த்தர் இவ்வளோ என்னை பயன்படுத்துவார்னு எனக்கு நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ட்ராப் கூட நினச்சி நான் பார்த்ததில்ல. அதில் இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு டைம் நான் போகும்போதும் ஃப்ளைட்டில் ஏறி ட்ராவல் பண்ணி மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எனக்கு அப்படியே அழுக தான் வரும். நான் எதுக்கு ஒரு பாத்திரனே இல்லையே, எப்படி என்ன நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, எவர்களை முன் குறித்தீர்களோ அவர்களை அழைத்திருக்கிறேன், எவர்களை அழைத்தனோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை என்னை அன்னைக்கு தொட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் மேலே பாசம் அதிகமாக ஆரம்பிச்சுப்பா. அப்பா இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. இப்போ எதுனாலும் ஒரு நான் இது உங்கள்ட்ட பேட்டிக்காக நான் பேசலை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். எதுனாலும் இப்போ ஒரு இல்லை, நம்ம ஒரு எது வாங்கினாலும் சரி, ஒரு ஊழியம் வந்துருச்சு என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா கேன்சல் பண்ணுங்க. நான் போகலன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் யார் கூப்பிட்டாலும் போவேன். ஆனால் உங்கள் சித்தம் இல்லைன்னா அவங்கள கேன்சல் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி. பட் இப்போ ஆவிக்குரிய நிலவில் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இந்த கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கும்போது நிறைய டிவோர்ஸஸ் நிறைய நடக்குது. அதை கொஞ்சம் நான் ஓப்பனாக பேசலாம் பார்க்குறேன். நிறைய கணவன் மனைவிக்குள்ளே சண்டைனா டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க, நிறைய அந்த மாதிரி பார்க்குறோம். பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ வருஷம் பொறுமையாக இருந்தீங்கல்ல, இந்த அது இப்போ சில பார்க்குறவங்க நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பெண் அடிமைத்தனம் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, அது ஆண்கள் இப்போ எங்கே போகணும் வழி தெரியல, வேறு வழி இல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த 11 இயர்ஸான இதை வந்து எப்படி கடந்து போனீங்க அப்படிங்கிறது நினைக்கிறீங்க? அடிமைத்தனம்லாம் நான் நினைக்கல. அடிமைத்தனம் ஏன்னா பேசிக்கா நான் படிச்சிருக்கிறேன். சரி, எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல ஆமா இருக்கேன். அப்பா அம்மா பொலிட்டிக்கல்ல இருக்கிறாங்க. நானும் தைரியமான பொண்ணு தான். எல்லா விதத்துலயுமே ஒரு பிளஸ் தான். ஆமா ஆமா, எதிர்த்து பேசுறதுக்கு உண்டான தைரியமும் எனக்கு இருந்துச்சு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் எது பேசிருக்கேன் இல்ல இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா அது இதுக்கு வந்து எது முன்னாடி நின்று என்னை தடுத்ததுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். சரி சரி சரி. நான் எதிர்த்து பேசியிருக்கலாம், விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், நான் படிச்சிருக்கிறேன், வெளியில போய் நின்று தனியா வேலை செய்யலாம், என்ன வேணாலும் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது என்ன பாக்குறதுக்கு. அப்படி இது எல்லாமே இருந்தாலும் ஏசப்பா எனக்கு முன்னாடி நின்னார். ஒரு ஃபெய்த் அப்படி சொல்லாம ஒரு ஹோப் இருந்தது. ஆமா ஆமா, நான் ஜெபிக்கிறேன். நான் ஏசப்பாட்ட டெய்லியும் போய் என் கண்ணீர் வந்து வீணா போற இடத்துல நான் விடல. ஏசப்பா சமூகத்துல அந்த துருத்தி நிறையும் போது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நான் நினைச்சேன். மற்றபடி வந்து நான் இவரை எதிர்த்துட்டு நான் அதை பண்ணணும் அந்த மாதிரிலாம் நான் யோசித்ததே இல்லை பிரதர். மைண்ட் அளவுல கூட யோசித்தது இல்லை. அது வரைக்கும் நான் வாழணும், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாலும் இந்த மேரேஜ் ஆகி அந்த ஒரு 3rd டேலேருந்து எனக்கு என்ன இருந்தாலும் வாழணும், ஒரு வேளை என் ஜீவனே போனாலும் இங்கே இருக்கணும்,
நான் இவரை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் இவர் கூட ஸோ வாழணும். அந்த ஒரு விஷயம் தான் இதை கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ நம்ம அப்படியே செகண்ட் ஹாஃப் பற்றி நிறைய பேசலாம். ஆக்சுவலாக இந்த 12-13 வருஷம் ஃபுல் டைம் அப்படி மினிஸ்டர் இருக்கீங்கல்ல, ஸோ இதில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் உள்ள வந்தீங்க, ரசிக்கப்பட்டு கரெக்டாக ஒரு பெரிய சந்தோஷமாதான குடும்பத்தில் நிறைவாக இருக்குது. ஊழியம் எப்படி என்ன வருது? அப்போ ஊழியம் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் இல்லைல்ல. இப்போது பாஸ்டர் யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. இப்போ ஒரு பாஸ்டருடைய பையனாக இருந்தால் ஈஸியாக ஊழியத்துக்கு வந்துடலாம். ஒரு பாஸ்டர் பையங்க அழகாக அப்பா பாஸ்டராக இருக்கார், பலிபீடம் ஈஸியாக கிடைக்கும். இப்போ எங்களாட்டம் புதுசாக மறைஞ்சிருக்கிற ஊழியக்காரங்க எங்களை கர்த்தர் தொட்டு எங்கள் மேலே ஊழியத்தின் அபிஷேகம் இருக்குது அப்படின்னா நாங்கள்லாம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எப்படின்னா ஆண்டவர் கொண்டு வந்தால் தான் எங்களை வெளியே. நாங்கள் எந்த மனுஷனும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலப்பா. ஒரு இடத்துல போய் மைக்கை தொட்டுட்டேன், அவர் என்னை கூப்பிட்டு என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சம்பவம். இதெல்லாம் ஐயா இதெல்லாம் அபிஷேகம் வேறு மாதிரியா, நீங்களாம் இதை தொடக்கூடாது மைக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் வேணும்னு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அசிங்கமாகி ஒரு நம்ம சர்ச்சிலலாம் சங்கீதம் படிப்போம். அப்போது படிக்கும்போது சரி இதுக்காவது நம்மளை படிக்க கூப்பிடுவாங்களா, இதையாவது நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படிலாம் பார்ப்பேன். போகிற இடத்துலலாம் யாருமே கூப்பிட மாட்டாங்கய்யா. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் ஆண்டவர்கிட்ட வந்துட்டான்னு வைங்களேன், கொஞ்ச நாளைக்கு அவனை வந்து கொஞ்ச நாள் அவனை நல்ல பாதுகாப்புக்குள்ளே வைக்கணும். அவனை டென்ஷன் ஆக்காமல் ஒரு தண்ணியில் விடுதலை ஆகிறான்னு வைங்களேன், மனைவியோ பிள்ளைகளோ போய் அவனை டென்ஷன் ஆக்கக்கூடாது. அவனை அப்படியே அவனை திருப்பி டென்ஷன் ஆக்கினா அந்த பிசாசு அவனை வந்து அந்த டென்ஷன் மூலிமா அந்த பிசாசு வந்து திருப்பி அவனை என்ன பண்ணும், ஆளுக்கு அவனை திருப்பி போயிடும். எப்படி இவன் வந்து என்னை ரெக்கவரி பண்ணா அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவர் கொடுத்த ஞானம். ஒரு மனுஷன் ஒரு தண்ணியிலேருந்து விடுதலை ஆகிட்டான். இத்தனை வருஷம் நான் 20 வருஷம் ஒரு நான் ஸ்டாப் ஒரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டெய்லி குடிக்கிறவன். ஒரே நாளில் கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நாட்களில் எப்போ நீங்கள் என்னை டென்ஷன் ஆக்கிட்டீங்கனாலும், எப்போ என் மனைவி என்கிட்ட சண்டை போட்டாலும், இல்லை என்னுடைய ரிலேட்டிவ் யாராவது எனக்கு பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த டென்ஷனில் நான் திருப்பியும் ஒயின் ஷாப் தான் போக சொல்லுவேன் என் சார் மைண்டு. புரியுங்களா? இதுதான் நிறைய வீட்டில் தப்பு பண்ணுறாங்க. ஐசியூ வார்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த வார்டுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவனை பாதுகாக்க வேண்டியது நாள் இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 டேஸ், ஒரு 40 நாள் அப்படியெல்லாம் அவனை வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த 40 டேஸ்லாம் தாண்டிட்டு அவன் தப்பிச்சு வந்துடுவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாள் 4 நாள் 5 நாள் விடுதலை ஆனதுமே அவனை என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஏதாவது வம்பிழுப்பாங்க. வேலைக்கு போகலையா, இது பண்ணலையா, அது பண்ணலையா, அவனை மைண்டை திருப்பியும் அவனை டென்ஷன் ஆக்கி விட்டு அவன் திருப்பி பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுவான். அது நிறைய நடக்கிறது. இதுதான் விடுதலையாகிற வீட்டில் எல்லாமே திருப்பியும் ஒருத்தன் குடிக்கிறானா இதுதான் 99% காரணம். ஐயா டெய்லி அவனுக்கு கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து, ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் நீங்கள் 2 குழந்தைங்க இருக்குது, இவன் என்னென்ன பண்ணுவான்னா டெய்லி நைட்டில் வந்து எனக்கு சொல்லுவாள், 2 குழந்தை இருக்குது, இப்போ எப்படி சமாதானமாக இருக்கிறீங்க தம்பியை பாருங்கள். அந்த விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என் பையன் கூட நான் விளையாடுறேன். நான் 10 வருஷமாக அவன்கிட்ட விளையாண்டதே இல்லை. அந்த அன்பு என்னன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போதையில் தூங்கிட்டு இருந்தேன், என் பையன் எங்கே படுத்திருக்கான், நான் எங்கே படுத்திருக்கேன் எனக்கு தெரியாது. அந்த விட்டுட்டு வந்து அந்த 40 நாளில் என் பையன் என் மேலே படுத்துக்குவான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஒரே கட்டில் படுத்துட்டு அவன் விளையாடிட்டு என் மேலே குத்துறது. இந்த அன்பு வந்து அதை விட இது பெரிய போதை ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் நான் சொல்ல வருவேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்றீங்க. அப்புறம் என்ன பண்ண, கொஞ்ச நாள் ரட்சிப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் ஃபைனான்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்தார். கடை நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. திருப்பியும் பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தேன். சரி, நீங்கள் யாராவது பாஸ்டர்ஸ் வந்தால் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சோம்னா அவங்க சர்ச்சுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு நான் செய்வேன். ஆனால் அப்போது என்ன ஆச்சுன்னா, அதுலேயும் எனக்கு யாரும் பெருசாக என்னை கூப்பிட மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்த மாதிரி சும்மா யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த இதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய ஏமாத்திட்டு அப்புறம் உனக்கு என்ன ஊழியம் தெரியும் அப்படின்னா ஒரு ஊழியர் மீட்டிங். அப்பா நான் ஒரு மண்டபத்தில் நடந்துட்டு இருக்கேன். மண்டபம் ஃபுல் பேக்கேஜ். நான் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். ஊழியத்துக்கு சின்ன சின்ன ஊழியம், ஏதாவது சர்ச்சில் எங்கேயாவது கூப்பிட்டா வீட்டுக்குள்ளே போய் ப்ரேயர் பண்ணுவேன். அப்போது நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன். அப்போது ஒரு மீட்டிங் நடக்குது, எல்லோரும் நின்றுருக்காங்க. அப்போ ஊழியக்காரங்கெல்லாம் மேலே உட்காருங்கிறாங்க, நான் கீழே உட்காந்துருக்கேன். அதில் ஒருத்தர் பெரியவர் இருக்கார். அவர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் வாங்க மேலே வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு. இல்லை நான் வேண்டாயா
அதெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க. கையை பிடிச்சி எல்லாத்துக்கு முன்னாடி இழுத்துட்டு போகிறாரு. நானும் அவர்கிட்ட ஒன்றும் முடியல, நான் மேலே போய் உட்காந்துட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். நல்ல அவர் வந்து பாஸ்டர்ஸில் ஒரு போஸ்டிங்கில் இருக்க. நீ என்னப்பா ஊழியக்காரங்க உட்காந்து உனக்கு என்ன வேலை, வெளியே கீழே போட்டு அப்படியே ஸ்டேஜ் அத்தனை பேரும் பார்க்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பாஸ்டர் மேலே பாசம் வருங்களா வெறுப்பு வருமா? ஓகே ஓகே ஓகே. இந்த மனுஷனெல்லாம் பார்த்தேன். அது ரொம்ப காயமாயிருக்கும்ல. இடையில நானும் பின்மாற்றத்துக்கு போனேன். ஐ மீன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா ஃபேமிலியில் எனக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் டக்குன்னு பைபிள்லாம் தூக்கி எனக்கு ஊழியமும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி தூக்கி போட்டு போயிட்டேன் நான் 1 மாதம். அப்போல்லாம் வந்த ஸ்டேஜ் கொஞ்சம். அப்போ தான் ஊழியத்தில் அறிமுகமாகலை. ஆனால் அந்த ஸ்டேஜ் திருப்பி அரசியலுக்கு போகலான்ட்டு திருப்பியும் அரசியலுக்கு போயிட்டேன். திருப்பி அம்மா பேரவை நகர செயலாளர்னு போஸ்டிங் வாங்கிட்டேன். அந்த டைம் சேர்மன் எலெக்ஷன் வருது, கவுன்சிலர் சீட்டு வாங்குறதுக்கு போகிறேன். கவுன்சிலர் சீட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. நீ தான் இந்த வார்டில் நிற்கணுங்கிறாங்க. அதுக்கும் ரெடி, அடுத்த சேர்மனுக்கும் ரெடி ஆகிறேன். அது டெப்த்தாக நான் அந்த லெவலுக்கு போகிறேன். அரசியலில் ஒரு டாப் மோஸ்ட்டுக்கு வந்துருவோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டுன்ட்டு போகிறேன். அங்கே போகும்போது இந்த ஜெப வாழ்க்கை போகுது, ப்ரெசன்ஸ் போகுது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. டோட்டலாக மனுஷனாக இருக்கேன். ஓகே, ப்ரெசன்ஸ் இல்லை, சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கேன். ஒரு வாரத்தில் எனக்கு பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டல் போகிறேன். ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் போனதும் அடுத்த நாள் காலையில் இப்படி மிஷின்லாம் வைக்கிறாங்க. அது பேர் எக்கோவா என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது அது பேரில். அதை வச்சு எக்கோலாம் வச்சு பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு காலைல பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டாங்க. அந்த ஸ்ட்ரெச்சரில் ஷர்ட்லாம் கழட்டிட்டு இப்படி வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. இவன் பக்கத்தில் இருக்கா, பாப்பா பக்கத்தில் இருக்கா, தம்பி இருக்கான். எனக்கு என்னென்னா நான் போயிட்டேன்னா என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட திருப்பி சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பைபிள்லாம் தூக்கி வச்சுக்கிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். நான் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், என்னோட நாசியில் சுவாசம் இருக்கிற நாள் வரைக்கும் நான் உங்களுக்காக நான் ஓடுவேன். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் எனக்கு ஜீவனும் என் சரீரத்தில் கத்தியும் படக்கூடாது. இது ரெண்டும் நீங்கள் செய்யுங்க. ஆனால் நான் இன்னிலேருந்து நான் நான் பண்ண ஆரம்பிச்சிடறப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறேங்க நைட்டு. இவங்களுக்கெல்லாம் தெரியாது நான் தைரியமாக இருக்கிற மாதிரி. லைட்டான அழுகிற இந்த சைட்லலாம் தண்ணீர் வருது. காலையில் டாக்டர் திருப்பி வராரு, திருப்பி எக்கோ எடுக்கிறாங்க, திருப்பி இசிஜி எல்லாம் பார்க்குறாங்க. என்னைய எல்லாம் பார்த்துட்டு சரி நீங்கள் போயிருங்க ரூமுக்குன்ட்டாங்க. நான் ரூமுக்கு போகிறேன். வெளியே வந்து ஆப்ரேஷன்லாம் வேண்டாயா, எல்லாமே நார்மலாக இருக்குது, பர்ஃபெக்ட்டுன்ட்டார். அப்புறம் திருப்பி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது என்ன அப்போ தான் நினச்சேன், ஏன் ஏசப்பா ஒரு அப்பா இருந்திருந்தா எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, எனக்கு யார் இருக்கா, யாருமே இல்லைல்லப்பா, யாருப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா, யார்கிட்டையாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு படித்த ஒரு மெசேஜ் நோட்டு ஃபுல்லாக மெசேஜ் எழுதிடுவேன். அப்போவே நைட் எழுதிட்டே இருப்பேன். அதில் டவுட் வந்துச்சுன்னா எனக்கு என்ன தெரியாது, கேட்பேன், அம்மா இந்த 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 அர்த்தத்துக்கு என்ன, இந்த அர்த்தத்துக்கு என்ன பைபிளில் அப்படின்னு கேட்பேன். இவ சொல்லி கொடுப்பா எனக்கு. நீங்கள் அந்த இடத்துல எப்படி பண்ணீங்க சார்? இப்போ அந்த மாதிரி இருக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ஊழியம் செய்யணுன்ற அந்த மாதிரி இடத்துல அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணி என்ன மாதிரி சொன்னீங்க? அப்போ நான் வந்து ஊழியத்துக்கு வரணுங்கிறது அதுக்கு ஜெபிக்கல. ஆண்டவர் ஆனா எனக்கு டபுளா ஊழியக்காரனா கொடுத்துட்டாரு. சரி சரி. அப்ப இவரை வளர்த்துற ஒரு முக்கியமான பொறுப்பு எனக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா, டைம் நைட்டெல்லாம் உட்காந்து இவர் எப்போ போய் தூங்குறாரோ அது வரைக்கும் உட்காந்து டவுட் கேட்பாங்க, இது எழுதி கொடு, ப்ரெசன்டேஷன் எப்படி அந்த மாதிரி விஷயம். இதை விட பெரிய ஜோக் என்னடாயா, நானும் என் பாப்பாவும் இவ்வளோ உட்காந்து வச்சிருவாங்க. சரி சரி சரி. ஏன்னா ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்களா, அந்த வசனமெல்லாம் மனப்பாடம் பண்ணுவேன். மனப்பாடம் பண்ணிட்டு நாம் மைக் இருக்காது எங்கள் வீட்டில், பேப்பரை சுல்றலாட்டு வச்சுட்டு பேசுங்கன்னு இவங்க 2 உட்காந்துருப்பாங்க, பாப்பாவும் இவ்வளோ தம்பியும். சரி. அப்போ நான் பேசணும் அந்த மெசேஜை, ஒரு வாரம் ப்ராக்டிஸ். பேசும்போது பாப்பா சொல்லுவா, அப்பா சாட்சின்னு சொல்லாதீங்க, என்ன சொல்லுவா, இவர் வந்து சாட்சி சொல்லி சொல்லுவாரு. அப்ப பாப்பா கரெக்ட் பண்ணுவா, டாடி சாட்சி இல்ல சாட்சி. எனக்கு இவங்க சொல்லி கொடுப்பாங்க, பாப்பா சொல்லுவா, அப்ப இப்படி பேசாதீங்க, நீங்க அந்த வார்த்தையை இன்னைக்கு இப்படி சொல்லுங்க, அப்புறம் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லுவா. இவங்க உட்காந்து மெசேஜ் கேட்டிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பேப்பர் இன்னைக்கு 30% ஓகே, இன்னும் நாளைக்கு அப்புறமே பார்த்தா கரெக்டா சொல்லிடுவா, டாடி நான் வந்து இந்த
இந்த கிளாஸ் தான் படிக்கிறேன், எனக்கு இவ்வளோ இயர்ஸ் தான் ஆச்சு, அது கரெக்டா அவங்க சொல்லணும். ஏன்னா சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க டாடி உன் கிளாஸை படிக்கிறது தப்பா சொன்னாருன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையாவே பிரதர், அந்த குழந்தைய ஒருத்தனோட மகனை எப்படி வளர்த்துவாங்க அந்த மாதிரி தான் கத்துற எனக்கு ஒரு ஞானமே இல்லை. பைபிள் வந்து எனக்கு, நான் பைபிள்னா ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முத இவங்க கையில கொடுக்கும்போது அதுல என்னன்னு தெரியாது. ஒரு கருப்பு கலர் அட்டை போட்டு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை எங்கிட்ட கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஊழியக்காரன் டெடிகேட் பண்ணி புக்கை கொடுத்தாரு, ஆனா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் 2 விஷயம் காமிச்சாரு என்னோட வாழ்க்கையில இத்தனை நாள். சரி சரி. இந்த எல்லா ஊழியக்காரனை அறிமுகப்படுத்தாரு. இந்த ஊழியக்காரனாட்டம் நீ வாழக்கூடாது, இந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது, இந்த ஊழியக்காரன் நாட்டம் நீ வாழணும் அப்படின்னு 2 ஊழியக்காரனையும் கர்த்தர் கொடுத்தாரு. 2 சாட்சிகளை 2 பேரை காமிச்சு, இது வந்து உனக்கு நெகட்டிவ் தாட்டு, இது பாசிட்டிவ், உன்னோட வழி இதுல எது செலக்ட் பண்றேன் நீ செலக்ட் பண்ணுற மாதிரி. அதனால நான் பாசிட்டிவான ஒரு நல்ல மனுஷனை. பட் ஆனால் நிறைய இப்போ சொல்கிறாங்களே, இப்போ ஸ்டேஜில் இருந்து மைக் எடுக்க வேண்டாண்டாங்க, ஸ்டேஜ் இறங்க சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி அவரை என்கரேஜ் பண்ணுறீங்க? நான் வந்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஏன்னா லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறாரு கொஞ்ச நாள். சில மனுஷங்களோட டிராவல் பண்ண வைக்கும் போதுதான் அவங்க கிட்ட எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அது நமக்கு இருக்கக்கூடாது, அதை நான் சொல்லி கொடுப்பேன். நான் அதை வந்து அவரை நான் பேடா அவரை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அப்பா ஊழியத்துக்கு போக கூடாதுன்றாங்க யானே. நான் இங்கே சில பாஸ்டர்ஸு, நீ ஊழியத்துக்கு போகக்கூடாது, நீ வந்து ஊழியத்துக்கு போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும், கடைசி வரைக்கும் அந்த மூலையில தான் இருக்கணும், அடங்கி இருக்கணும், நீ உடனே பைபிளில் இருக்கிற வசனங்களெல்லாம் எடுத்து காமிச்சு நீ கர்த்தருக்கு அடங்கிடு, சபைக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு இந்த வசனங்களெல்லாம் எக்ஸாம்பிள் காமிச்சு நீ மூலையில் தான் இருக்கணுங்கிறாங்க. எனக்கு என்னால் இருக்க முடியல. ரோட்டில் நான் போகிறேன், உங்களை பார்த்தா இயேசு நல்லவருங்க, அற்புதம் செஞ்சாருங்க. ஃபஸ்ட்டில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டேன், இயேசு நல்லவருங்க, நான் பைத்தியமாக இருந்தேன், மனநல பாதிக்கப்பட்டிருந்தேன், மனுஷனை எனக்கு சுகமாக்கலை, நான் போன எந்த விடுதலை சென்றோம், ஆனால் இயேசு என்னை சுகமாக்கினாரு. தண்ணி போடுறவனை பார்த்தா, தம்பி நானும் இப்படி தான் இருந்தேன், நான் எப்படி இயேசு என்னை தொட்டதுக்கப்புறம் சுகம், அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ரோட்லலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது எதுக்கு பண்ண எனக்கும் தெரியல. ப்ராக்டிக்கலாகவே என் லைஃப் அப்படியே அப்படிதான் உங்கள் மினிஸ்ட்ரியை அப்படிதான் ஆரம்பிக்குது. நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே சேர்த்து சபையில் கொண்டு போய் விட்டேன். அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு பைக்கெல்லாம் பிடிச்சி பேச தெரியாது. குறுக்கப்பேட்டையில் பால் விசுவாசம்னு ஒரு அப்பா இருக்காங்க, டிஎஸ் ஜான்சன், டிஎஸ் ஜான்சன்னு, அவங்க பால் விசுவாச அப்பா. அவங்க அப்பா அவரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, மகனேன்னு தான் கூப்பிடுவார். மகனே எங்கே இருக்கடா அப்படின்னாரு. நான் வந்து அண்ணன் கூட இருக்கும்போது இங்கே இருக்கிறேன்ப்பா. ஒரு நாள் ஈஸ்டர் ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங். அப்போ அங்கே கிரவுண்ட் மீட்டிங்கில் நான் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கூல் ஃபுல் மைதானமாக ஆள் வருவாங்க. அது அண்ணன் பண்ணுற மீட்டிங், அண்ணா அபிரகாமன்லாம் அங்கே தான் பண்ணுவார். அந்த மீட்டிங்கில் நீ தான் இன்னைக்கு பேசுகிற அப்படிங்கிறாரு. அவர் எனக்கு கூப்பிட்டு, எனக்கு ஒன்றுமே புரியல என்று கூப்பிட்டு சொல்கிறேன், அப்பா நான் இன்னும் அந்த இல்லை, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ண உன்னை தான் காமிச்சாடுறாங்கிற, உன்னை தாண்டா காமிச்சார், மகனே நீ கிளம்பி வந்துரு, இத்தனை மணிக்கு மீட்டிங்கு, இங்கே வந்து நீ அண்ணன் வீட்டில் தங்கிக்க, 2 நாள் மீட்டிங் நீ தான் வந்து அப்படின்ட்டாருப்பா. எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, எப்படி பேச போகிறோம் ஒரே பயம், போகிற வரைக்கும் பயம். போனதுக்கப்புறம் பலிபீடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த பலிபீடத்துக்குள்ளே ஏறினதும் ஒரு என்னுடைய நினைவு, என் மேலே இருக்கிற ப்ரெசன்ஸ், அந்த வைராக்கியம் எல்லாமே ஒரு டேன் ஆகுது. அந்த பயம் எல்லாமே ஒரு டேன் ஆகிறத நான் பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல ஆவியானவர் நடத்தினார், ஆவியானவர் தான் நடத்துகிறாரு, இப்படி தான் நடத்துகிறாரு அப்படிங்கிறது, அதுதான் எனக்கு அனுபவம். ஓகே ஓகே. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த டைம் தான் உங்களுக்கு நிறைய ஹீலிங், நிறைய டெலிவரன்ஸ், நிறைய. பட் ஆனால் உங்களுக்கு தெரியுமில்ல சார், நீங்கள் வந்து நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய மீட்டிங்லாம் போயிருப்பீங்க, ஃபுல் அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இப்போ ஃபுல்லாக மினிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க, சாட்சியில் சொல்லும்போது தெரிஞ்சு. பட் ஆனால் இவங்க இந்த மாதிரி வல்லமையாக ஊழியம் செய்வாங்க அப்படி நினச்சிங்கன்னா, இல்லை எப்படி நீங்கள் உங்களுடைய இது வே ஆஃப் திங்கிங் இருந்துச்சு? ஏன்னா அவங்களுக்கு பைபிள் நாலேஜும் இல்லை, ஸோ எப்படி நீங்கள் நினச்சிங்க? அதோடைய ஒரு சீக்ரெட் இருக்கு இதில். இப்போ ஆண்டருக்குள்ள வந்துட்டு நம்மளால நிற்க முடியல அப்படின்னு சொல்றோம்னா, நம்மளும் சில விட வேண்டிய காரியங்களை விடணும்.
அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா இந்த வேர்ல்டுலயே இருந்த ஃபெலோஷிப் இருக்கு பாத்தீங்களா, ஆமா ஆமா. அதை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எஸ் எஸ் கரெக்ட். ஓகே ஓகே. விட்டுட்டாங்க அந்த நைட்ல இருந்தே விட்டுட்டாங்க. அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா, அவ்வளவு ஃப்ரெண்ட் இல்லாம வாழவே மாட்டேன். என் மனைவி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், ஆனா என் ஃப்ரெண்ட் எனக்கு முக்கியம். 40 நாளும் ஏதாவது எங்க சர்ச் நடந்தாலும் இந்த ஃபெலோஷிப், அதாவது ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் வசனம் இருக்கு. ஸோ இந்த ஃபெலோஷிப் எல்லாம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து தள்ள ஆரம்பிச்சார். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஃபுல்லா 24 hours ப்ரேயர். நான் இவர் மாம்சத்துல இருந்த நாட்கள்ல நான் தனியா ஜபிச்சுட்டு இருந்தேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஏஞ்சல்ஸ் டீமையே ஆண்டர் கொடுத்தாரு இவருக்கு பேக் சப்போர்ட்க்கு. இப்போ அததான் நான் சொல்றேன். இப்ப நான் ஊழியத்துக்கு போறேன் இல்லைங்களா, சரி சரி. இங்கே இவங்க டீம் வந்து ஜெபிப்பாங்க. இவங்க டீம் டெய்லி வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணி வரைக்கும் வீக்லி 4 days 3 days இங்கே தான் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ப்ரேயர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதம் இப்போ போகிறீங்கல்ல பிரதர், இவங்க டீம் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ போகிறது வந்து ஒன்லி டெலிவரன்ஸ் தான் இருக்கும். பிசாஸ் இந்த ஸ்பிரிட் அங்கே வேலை செய்யுது, இந்த டெலிவரன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமான. அதே போல் அங்கே அதுதான் நடக்கும். ப்ரேயர் டீமே இருக்கு உங்களுக்கு பின்ன பேக்கப். கர்த்தர் யாருக்காவது ஒருத்தருக்கு இவர் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆவி இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஸ்பிரிட். ஆக்சுவலா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போனாரு. போறதுக்கு முன்னாடி ஆவியானவர் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. ஆவியானவர் இந்த ஆவியை நீ கடிந்து அங்க ஒரு நேம் அந்த ஸ்பிரிட்டை வந்து பைண்ட் பண்ண சொல்றாரு. எங்க டீம்ல உள்ள எல்லாருக்கும் சேமா அதே ஸ்பிரிட்டை சொல்றாரு. நாங்க என்ன ஒன்னஸா ஜெபிப்போம் எப்பவுமே. அப்படி கர்த்தர் வந்து பேக் சப்போர்ட் கொடுத்தாரு எங்களுக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா இன்னும் அதிகமா அவங்கள நேசிச்சேன். அவங்கள நான் நேசிச்சு எப்பவுமே நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் எனக்குள்ளார வந்தது. அப்படிதான் கர்த்தர் எங்களுக்கு ஒரு டீம் சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஓப்பன் வந்து ஆமசையான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, ஆந்திரா. ஓகே. தெலுங்கானால அவரு. அப்பா தான் என்னுடைய, அவருக்கு 75 வயசு இருக்கும். அவங்க பெரிய சர்ச், அவருக்கு கீழே ஒரு 300 சர்ச் இருக்கு. சரி. எனக்கு இப்படி நான் ஓடிட்டு இருக்கிறேன். அந்த மனுஷன் வந்து என்னை விஷன் பார்த்துருக்காரு. அந்த தேவ மனுஷன் வந்து என்னை வந்து தரிசனம் பார்த்துருக்காரு. அப்போ இந்த மூஞ்சை எங்கேயோ பார்க்குறமே, இது யாருன்னு அவருக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ ஆந்திரா என்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து ஒரு அந்த திருப்பதி பக்கத்தில் புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன சர்ச்சு அங்கே வீட்டில் நடக்குது. அங்கே நான் போகிறேன். அங்கே போனால் அங்கே கொஞ்சம் அற்புதம்லாம் நடந்தது. அந்த பையன் என்னை பார்த்தா, அந்த பையன் ஒரு காது ஓப்பன் பண்ணுற ஒரு இதை வந்து அவன் ஆமசப்பாக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. அவர் வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங் செட் பண்ணிட்டு எனக்கு டேட் கேட்குறாரு. இப்படித்தான் நான் ஆந்திராக்குள்ளே போனேன்ப்பா. ஓகே. ஆந்திரா அவர்கிட்ட இப்போ அவர் மூலிமா நான் கிட்டத்தட்ட ஒரு 160 ஓப்பனர் மீட்டிங் அங்கே பண்ணியிருக்கோம். எல்லா மாகாணம், ஆந்திரா தெலுங்கானம் எல்லா மாகாணமும் மாவட்டம் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் யார், அவங்கள நான் சந்தித்தது கிடையாது, அவங்க என்ன சந்திச்சு கிடையாது. எந்த பாஸ்டர் மூலியம் எப்படி லிங்க் ஆகுது அதெல்லாம் தெரியாதுப்பா. ஆனால் அவங்க எனக்கு டேட்டு போட்டு, நான் தெரியாத லாங்குவேஜே தெரியாது, தெலுங்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாதுப்பா எனக்கு ஹிந்தி எதுவுமே தெரியாது. ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகிறதே எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கெல்லாம் புதுசு. அப்போது உள்ளே போகிறோம், அங்கே போய் அவங்கள பார்த்து அவங்க என்ன பேசுகிறாங்க, எனக்கு ஒரு தலைவலின்னா என்னன்னு தெரியாது, எப்படி சொல்லணும்னு தெரியாது. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். அன்னைக்கு ஆண்டவரோட கிருபையில் அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் தைரியமாக போனேன், தைரியமாக இருந்தேன். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறது, திறப்பின் வாசலில் அண்ணனோட கூட ஊழிய இன்னைக்கு காலைல போஸ்ட் வரும்போது நான் அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் அவங்கெல்லாம் நம்ம எங்கே இருந்தோம் இன்ன வரைக்கும் நான் பார்க்கல, இன்ன வரைக்கும் அவங்கள நான் சந்திக்கலை. ஆனால் நம்மளை இத்தனை கர்த்தர் எப்படி வழிவாசலை திறக்கிறாருன்னு சொல்ல வரப்ப மனுஷனுக்கெல்லாம் நான் செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு முழங்கால படைக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நான் ஒரே வார்த்தை, எனக்கு அப்பா இல்லை, நீங்கள் தான் எனக்கு அப்பா. என்னை யாருமே உயர்த்தி விடலை, என்னை யாருமே ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. ஒரு காணிக்க பாட்டு, ஒரு சங்கீதம் படிக்க, ஒரு ஜெபத்துக்கு, ஒரு காணிக்க ஜெபத்துக்கு
என்னை கூப்பிடுவாங்க. காணிக்கை ஜெபம் பண்ணும்போது எந்திரிச்சு இப்படி தலையை காமிப்பேன். அந்த பாஸ்டர் அங்கேருந்து என்னை பார்க்கட்டும்ட்டு இப்படி தலை பார்த்து கூடுவாங்க இல்லையா, அது லைட்டாக இப்படி காமிப்போம். இதுக்கெல்லாம் இல்லை, இது இல்லாத இது இந்த முழங்கால உபவாசமும். நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையிலையா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கும். அப்படி திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கும். சரி. இப்போது எங்களோட உபவாசம் தான் எங்களோட வாழ்க்கையவே மாற்றுச்சு. என்ன சந்தோஷமாக நினைக்கிற இப்படி ஒரு குடிகாரன், இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கையில் இருந்தவனை கர்த்தர் இப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. நல்ல தேவ மனுஷர்கள், என்னை ஆசீர்வதிக்கிற மனுஷர்கள், அவங்க தான் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி இவன் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, இவன் வந்து அப்படின்னு சொல்லி என் மேலே ஜெலஸ் பொறாமையில் என்னை குறித்து பேசுகிறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்களா? உள்ளே வரும்போது மினிஸ்ட்ரிக்குள்ளே உள்ள சரி நிறைய பேர் அது சந்தோஷமாக தான் எடுத்துப்பாங்க. பட் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சான்னு கேட்குறேன் அந்த மாதிரி இதில். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்து நான் ஊழியம் கேட்டுருந்தேங்களா? எங்கேயுமே ஊழியம் திறக்கலப்பா. அப்படியா? யாரும் கூப்பிடவும் இல்லை. எங்கிட்ட வாங்கிட்டு போனவங்கலாம் என்னை ஏமாதான் செஞ்சாங்க. பணம் கொடுத்து மீன்ஸ் நீங்கள் காணிக்க சொல்கிறீங்களா? அவங்க ஊழியத்துக்கு ஏதாவது கேட்பாங்க. நான் ஏன் மைண்ட் தாட் என்னன்னா, இதை செஞ்சோம்னா பேச கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது. யாருமே அது மாதிரி யாரு சும்மா கடமைக்கு கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் நம்மள தெரிஞ்சு அதுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வேற போடுவாங்க நம்ம போட்டோ போட்டு. சரிங்களா? அப்புறம் தான் தெரியுது இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க. சரி சரி. அப்புறம் அப்பாட்ட வந்து கேட்டேன். ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். அப்பா நீங்கள் என்னை பயன்படுத்துகிறதா இருந்தால் எந்த மீட்டிங் நான் போனாலும், இப்போ ஆந்திரா தெலுங்கானாலாம் இவர் காது டாக்டர்னு வாங்க என்ன, எந்த மீட்டிங் நான் போனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். சரி. உங்களுடைய வார்த்தை வந்து ஜனங்களுக்குள்ளே போகணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டதுமே காதில் தான் ஜெபிப்பேன். நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட நான் வந்து ஒரு எக்ரிமெண்ட் கேட்குறேன். கிருபை கொடுத்தார். இன்னைக்கும் எந்த மீட்டிங் நீங்கள் உலகத்தில் நான் போன நாடுகள்லையும் தேசங்கள்லையும் பட்டணங்கள்லையும் கிராமங்களையும் ஃபஸ்ட்டு போனதும் ஒரு ஆராதனை முடிச்சதும் ஃபஸ்ட்டு ஹீலிங் நான் வந்து காதுக்கு தான் கொடுப்பேன். பிறவிலேருந்து கேட்காதவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நிறைய நீங்கள் பார்த்தீங்க நிறைய அது இது வரைக்கும் அதில் என்னை ஆண்டவர் ஏமாற்றவே இல்லைப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போய் கேட்கணும். ஜனங்களுடைய மார்க் 16 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும், அற்புதங்கள் அடையாளங்கள்னாலே கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தி. அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் வார்த்தை உறுதியாகணும், இந்த அற்புதம் இங்கே எனக்கு வேணும்ப்பா அப்படி சொல்லி தான் நான் கேட்டேன். அப்பாவும் என்னை நம்பி கொடுத்தாரு நிறைய கிஃப்ட்டு. இது என்னுடைய விர்ச்சுவல் ஃபாதருக்கு இந்த கிஃப்ட் இருந்தது. அவர் நல்லா இந்த கிஃப்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணார். அது அவர் என்னை வந்து கடைசியாக அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் இது ஆப்ரேட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிஃப்ட் எனக்கு ப்ராஃபஸி, ஹீலிங்கு, டெலிவரன்ஸு இதெல்லாமே ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் உங்களுக்கு அப்படியே அந்த ஊழிய வாசல் இருக்குது. இப்போ எப்படி ஃபேமிலியாக நீங்கள் ஜெபம் பண்ணுற அந்த டைமிங்லாம் எப்படி இருக்கும்? ஃபேமிலியாக எல்லோரும் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படி கேட்குறேன். ஸோ உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்? எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். நான் லோக்கலில் இருந்தேன்னா சரி, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி சரி. ஸ்டார்ட் பண்ணோம்னா அது 2 மணி வரைக்கும் ஓடும். அப்படியா? 2 மணி கம்பல்சரி 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து பைபிள் படிப்பேன். நான் ஏதாவது டவுட் கேட்பேன், அவள் படிச்சுட்டு எங்கிட்ட ஒரு டவுட் கேட்பாள். அந்த மாதிரி 2 பேரும் பேசிக்குவோம். அவளுக்குள்ள வெளிப்பாடு நான் எழுதுவேன். நான் இந்த மாதம் என்னென்ன மெசேஜ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் எழுதுனதை அவள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். கர்த்தர் இதெல்லாம் பேசினாரு, இது வெளிப்பாடுங்கிறது கர்த்தர் பேசுவார்ல, அதெல்லாம் நான் ஒரு டைரியில் எழுதிட்டேன். நான் எழுதி வச்சிருவேன் அப்பப்போ. அப்போ 2 பேரும் 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் நான் மேக்ஸிமம் மாசத்துல 20 நாள் 25 நாள் வெளியே தானே பாருக்கேன். ட்ராவல். அப்போ நீங்கள் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணுவீங்க? ஆமாம், நான் நைட் டைமில் தான். ஏன்னா எனக்கு அப்போ டே டைமில் வந்து நான் ஃபுல்லாக என் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதனால அதெல்லாம் நான் போய் நான் பார்க்கணும். சரி. அதனால நான் போனாலும் நைட் டைமில் அதிகமாக ப்ரேயர். இப்போ பிஸ்னஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டேன். ஆமாம். எந்த அளவு சேஞ்சஸ் தெரியுது இப்போ பிரதர் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய. இப்போ நீங்கள் நிறைய சந்தோஷமாக இருந்ததெல்லாம் சொன்னீங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக
ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஃபேமிலியா வெளியே போறீங்களா, அந்த மாதிரி கேட்க வரேன். மினிஸ்ட்ரி ட்ரிப் தான். ஓகே, எங்க போனாலும் ஒரு மினிஸ்ட்ரி ட்ரிப் மட்டும்தான் நாங்க போறோம். சரி சரி, என்டையர் சேஞ்ச். ஓகே. மினிஸ்ட்ரி இல்லாம ட்ரிப்பு போறதுக்கு எங்களுக்கு மனசு ஒத்துக்கிறது இல்லை. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு காலங்கள் இருந்தது. அப்ப இந்த சமாதானமும் சந்தோஷமும் எங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடும்போது லைஃப் கொடுக்குறாருல. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் ஒரு லைஃபை நமக்கு கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி இருக்கு, செகண்ட் ஆஃப்ல கர்த்தர் இந்த மாதிரி கொண்டு போறாருன்னா அது கீழ்ப்படிஞ்சு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ஸோ இந்த நாட்கள் எல்லாம் வீண் பண்ண வேண்டாம். நாங்க ஜெபிக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கறது, உங்க பிரசன்னத்துக்குள்ளே எங்களை வச்சுக்கோங்கப்பா, உலகத்துக்குள்ள எங்களை அனுப்பிடாதீங்க. உங்க தாவீது சொல்றது, உங்க சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமல் பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளாமலும் இரு. அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ளர ஆவியானவர் எங்களை கொண்டு போயிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். அதான் நான் சொல்ல வரேன். அத பரலோக திட்டங்களுக்கு எதிரா நான் ஜெபிக்க கூடாது இல்ல. நான் அவர் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் திட்டம் என்ன பிளானோ அதன்படி நீங்க நடத்துங்க. எந்த டேட்ல எப்படி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லிதான் நான் ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணுவேன். அவருக்கு தெரியும் எந்த டைம்ல நாங்க ஃபேமிலியோட இருக்கணும், எந்த டைம்ல மினிஸ்ட்ரிக்கு கொண்டு போகணும். அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிறோம். அவருக்கு நான் போய் கேட்க முடியாதுல்ல, என் கூட இருக்கட்டும், என் ஃபேமிலியோட இருக்கட்டும் நான் கேட்க முடியாதுல்ல. இன்னைக்கு அந்த அபிஷேகமும் வரங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த பிரசன்னத்தோட போகிறோமோ அந்த ஊழியம் தான் சக்ஸஸ் ஆச்சு. ஆண்டவர் ஓப்பன் பண்ணி ஆண்டவராக செய்கிறாரு பாருங்க, அந்த இடத்துல நல்ல கிரியை செய்கிறத பார்க்குறேன். இன்றைக்கெல்லாம் லாஸ்ட் மீட்டிங்கெல்லாம் நம்மளுடைய ரிலேட்டிவ், நமக்கு அவங்க ரிலேட்டிவ் தான் இஸ்னவேல், அந்த சந்ததிகள் ஒரு 3 குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு. 3 ஃபேமிலி. அவங்களுக்கு பையன் வந்து அவங்க பையன் அவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து 52 வருஷமாக அது காது கேட்காது. 52 பிறந்ததுலேருந்து கர்த்தர் அன்னைக்கு ஓப்பன் பண்ணார். அவங்க புள்ள பேசினதே இல்லை, அன்னைக்கு பேசினான் அந்த மீட்டிங். நான் இதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஆண்டவரை பார்த்ததே இல்லைன்னு அன்னைக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு புற ஜாதியிலேருந்து நம்ம ஆண்டவரை ஏற்றிட்டான். இந்த மாதிரி நிறைய மிராக்கள் பார்க்குறப்ப அதனால் நம்ம அந்த லைனில் அப்படியே. அப்புறம் இன்னொரு விஷயம்னா, இப்போ ஊழியத்துக்கு போறப்ப ஊழியக்காரங்கள்ட்ட கமிட் பண்ணிட்டு போக கூடாது. அதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ரெண்டாவது, இது வரைக்கும் நான் வந்து நீங்க இப்படி எனக்கு ரூம் போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு இப்படி தான் தங்குவேன், இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் எனக்கு செய்யணும் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கேட்டதில்லை. மேபி நான் சொல்கிறது வந்து ஆஃபரிங் வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் கேட்டதில்லை. நான் என்னோடய ஊழியமும் வாங்கினா தான் ரன் ஆகும். எனக்கு கீழே நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பாஸ்டர்ஸுக்கு நான் இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சர்ச்சுகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியா மட்டும் இல்லை, இலங்கை தேசங்களுக்கு சில சபைகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அந்தமானில் சில சபைகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்கிறது குற்றம்னு சொல்லலை, இவ்வளோ வேணும்னு சொல்லி எக்ரிமெண்ட் போட்டு அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் போனதில்லை. அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. நான் இப்படி தான் தங்குவேன், இப்படி தான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி தான் நான் ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் நான் போனதில்லைப்பா. நான் இவ்வளோ இடத்துக்கு போனாலும் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் போய் எனக்கு இப்படி செய்யுங்கன்னு கேட்டேன். நான் ஒன்று கேட்பேன், எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். நான் மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நல்லா ஜெபிக்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். ஊழியத்தில் எங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதப்பா. நான் வந்து எனக்கு கீழே இருக்க அத்தனை ஊழியக்காரங்களுக்கும் நான் இதிலேருந்து ஒன்றும் நான் எடுத்து போஷிக்கிறது இல்லை. எங்களுக்கு நிறைய ஊழியத்தில் எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது. சரி, அதை எல்லாமே கர்த்தர் எங்களுக்கு ஊழியத்தில் கொடுக்குறாரு. ஊழியத்தில் நாங்கள் செய்கிறோம். ஊழியத்தில் நாங்கள் இப்போ கூட ஆந்திராவில் ஒரு இடம் பார்த்துருக்கோம். அந்த இடத்துக்கு கூட நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு டெலிவரன்ஸ் சென்டர் கட்ட போகிறோம், விடுதலை ஆராதனை. அதெல்லாம் நான் எதுவுமே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் கொடுக்குறாரு, அவர் ஊழியத்தை நம்ம செய்கிறோம், செஞ்சிட்ருக்குறோம். ஓகே, சூப்பர். பார்க்குற நேயர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கபில்ஸாக ஃபைனலி பார்க்குற நிறைய குடும்பத்தார் பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நான் இப்போ இருக்கிற சீனியர் பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் அதான் கேட்பேன். இந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கணும்னு மனசில் எவ்வளோ ஆசைப்படுவீங்களோ அதே போல் மறைஞ்சிருக்கிற பிள்ளைகளெல்லாம் உருவாக்குங்க. மூலையில் சபையில் உட்காந்து ஊழிய அபிஷேகம் இருந்து அவங்க மூலையில் இருப்பாங்க. நான் அவங்கள நிறைய அப்பா அம்மா உருவாக்குறீங்க, அவங்கள நான் இதாக சொல்ல, உருவாக்காத இருக்கிற பசங்களை உருவாக்குங்க.
அவங்கள குறைகளை சொல்லாதீங்க, அவங்கள நிறைவாக பேசுங்க. பாசிட்டிவ் தான் வாழ்க்கை, நெகட்டிவ் வாழ்க்கை இல்லை. இயேசு பாசிட்டிவுக்கு தான் அழைச்சார். எந்த இடத்துலையும் நெகட்டிவுக்காக யாரையுமே அழைக்கலை. யாரையுமே தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் எந்த மூலையில் இருக்கிறான், பாவம் செஞ்சுட்டான், நேற்று பாவம் செஞ்சது உண்மை தான். இன்றைக்கி வந்து அவன் சர்ச்சில் பாவம் செஞ்சுட்டாயா, அவன் பலிபீடத்தில் ஏறக்கூடாதியா என்னை அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அப்படி பார்த்தாங்க. அப்படி 2 பேர் என்னை ஏற்றி விடலைன்னா இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர், இத்தனை ஜனங்கள் பேர், இத்தனை சபைகள், இத்தனை நாட்டில் ஆசீர்வாதம் இருந்திருக்காதுல்லப்பா. அன்னைக்கு அவங்க உருவாக்குனதுனால தானே. அதே போல் நீங்கள் எல்லா பிள்ளைகளும் உருவாக்குங்க. நீங்கள் எங்களுக்கு மறைந்திருக்கிற பசங்களை எங்களெல்லாம் கர்த்தர் உருவாக்குனாரு. நீங்கள் அவங்களெல்லாம் உருவாக்குங்க. அவங்கள அதுதான் எனக்கு ஒரு ஆசை. அப்புறம் குடிகாரனை வெறுக்காதீங்க, அது எனக்கு மெயின் தாட்டு. குடிகாரனை நேசிங்க. குடிகாரன் என்னைக்குனாலும் மாறுவான், அதை ஒரு குறையா அவனை பார்க்காதீங்க. அவன் மேலே இருக்கிற ஆவியை பாருங்க, அவன் மேலே இருக்கிற அந்த பிசாசை பாருங்க, அவனை நீங்கள் பார்க்காதீங்க, அவனை நேசிங்க. இது என்னுடைய ஆசைப்பா. நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்க்குற நிறைய கப்பிள்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்க்குற நேயர்களுக்கு நான் பொறுமையோடு கர்த்தர் சமூகத்தில் வச்சுருந்தேன். ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் நமக்குள்ளர கேட்கணும். அது வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வந்துச்சுனாலே பொறுமை வந்துடும், அன்பு வந்துடும். நமக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டுங்கிறது ஆவியானவர் நமக்கு லீட் பண்ணுவார். யாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ இல்லை தன்னுடைய கணவனுக்காகவோ பின்மாற்றத்தில் இருந்தாலும் சரி, வசனங்களை வச்சு பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. கணவனுக்கும் வசனத்தை வச்சு ஜெபிங்க. அதுதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளா இல்லை. அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலன் நமக்கு தேவை. தேவ பலன் வசனத்தின் மூலமாக தான் கண்டிப்பாக வரும். நம்ம தாழ்மையாக இருக்கணும், விட வேண்டிய காரியத்தை விடணும். முதல்ல எதிர்த்து பேசாமல் கீழ்ப்படிதலோட இருந்தோன்னா கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு நினச்சதை செய்யறதுக்கு மீன்ஸ் நமக்கு ஒரு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பாரு. ஓகே, ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரெண்டு சேர்ந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப கலகலப்பாக நிறைய யோசிக்கக்கூடிய பல விஷயங்களை சொன்னீங்க. இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஐ மீன் நான் வந்து எவ்வளோ ஆண்டவரோட ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். ஆனாலும் இந்த மாதிரி எங்களாட்ட ஆளுகளை, எங்களாட்ட ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்கள்லாம் இப்படி எடுத்து வெளியே ப்ரொமோட் பண்ணுறது, இது பெரிய ஊழியம். மறைந்திருக்கிறவங்களை வெளியே கொண்டு வர்றது. நான் சொன்ன ஊழியக்காரங்களை கேட்டேன், பாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டேன். அதை காட்டிலும் நீங்கள் செய்கிறது பெஸ்ட்டான ஒரு மினிஸ்ட்ரி. நீங்களும் எங்களாட்ட மறைந்திருந்தவங்களை எல்லாத்தையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். நீ வெளியே கொண்டு வராதவங்களையும் நீங்கள் எடுத்து போட்டு அவங்களெல்லாம் நீங்கள் மேலே கொண்டு வரீங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது.